விடாமுயற்சி மூவி ட்ரெய்லரை லைக்கா அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் சும்மா வேறு லெவலில் இருக்குது, தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ட்ரெய்லராக லைக்கா வந்து விட்டுருக்காங்க. டேரக்டர் மஹி திருமணி படத்தை வச்சு செதுக்கியிருக்கார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது தலை ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். மஹி திருமணி எடுத்த படங்களில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லரில் இந்த ட்ரெய்லர் தான் ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை அப்படியே கமெண்டில் போடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாமல், எந்த ஒரு ஹீரோயிசமும் இல்லாமல் ரொம்பவுமே சிம்பிளாக நடிச்சிருக்காரு. இந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏற்கனவே அவங்க சைடில் சொல்லியிருந்தாங்க, ரொம்பவும் சாதாரணமான கெட்டப்பில் சாதாரணமான ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அது போல தான் தலை அடிச்சுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லையும் தலையை பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. குறிப்பாக 3 காலகட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி மூவி தேட்டரில் வெயிட் காட்ட போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் திரும்பவும் நம்ம தலை அப்படின்றத நிரூபிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெய்லரை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.